கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் பையனுக்கு நல்லபடியாக திருமணம் அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே கொடுக்கணும். அதனால் நாளும் கிழமையும் போயிட்டே இருக்குது. நம்ம இந்த பக்கம் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இவனை கோட்டை விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அப்படி தானே போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா சரி. அதனால் வேலையும் கொடுத்துருக்கேன், போதிய வருமானம் தான் இல்லை. அதனால் போதிய வருமானத்தோட கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை அவனுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை உருவாக்கினா போதும்ல. கிட்டவா இப்போ உன் மகன் இங்கே இருக்கானா அங்கே ஊரில் இருக்கானா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் என் மருமகனும் வந்து சேரணும். அப்படித்தானே கேட்ட? மருமகனும் வந்துடுவேன். அதனால் இது உன் மகளுக்கு கொண்டு கொடுத்துரு. ரெண்டும் ஒன்றா வைக்கக்கூடாது. அது மகளுக்கு கொண்டு கொடுத்துரு. கொடுத்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீ கிளம்பலாம். சரியா? ஒன்று மகளுக்கு ஒன்று மகனுக்கு கொடுத்துரு. கணவரை வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துடணும். அதே மாதிரி எனக்கு வாடகை வீடு பார்க்குறேன்னு அவன் சொல்லியிருக்கான். சொன்னானா இல்லையா? அப்போ போகும்போது இவளை கூட்டி போயிடணும் அப்படின்னு மனசில் வேண்டி அப்படி தான் நான் கேட்டேன். அதை உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. போகணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். இது மகனுக்கு கொண்டு கொடுத்துரு. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி இடுவாய் வச்சுப்பா. இடுவாய் கருப்பசாமி. சரிப்பா சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றங்களும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? இதே மாதிரி காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளும் எந்திரிச்சு நடமாட விட்டுருக்கிறோமே தவிர கொஞ்சம் வேலைக்கு போய் ஏதோ அறவயிறு கஞ்சிக்காவது அளவுக்காவது சம்பாதிக்கணும். அப்படி தானே மகள? அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் படிப்படியாக உனக்கு தீர்த்துருவேன். இந்த புரட்டாசி 30 முடியறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சிக்கலெல்லாம் தீர்ந்துடும். அதுக்கு மேலே எல்லாமே உனக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் இன்னும் இருந்தே உனக்கு நல்லது தான். இருந்தாலும் புரட்டாசி 30 முடியணும். ஐப்பசி பிறந்துருச்சு அப்படின்னா முழுசாக எல்லா பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி சரி. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனை இட பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அப்படி தானே? அந்த இட பிரச்சனைக்கு மட்டும் மறுபரிசீலனை பண்ணணும். இந்த பிரச்சனை நடக்க வரைக்கும், இது முடிய வரைக்கும் நீ எதுவுமே பேச வேணாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டியது உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? யார் ஒழிச்சாலும் விட மாட்டேன். வர வேண்டியது உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் பொறுமையாக மட்டும் அது வரைக்கும் அந்த பேச்சை எடுக்க வேணாம். நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்பா. இதை வந்து வேலைக்கு போகிற இடத்துல தீபாவளிக்கு வேறு ஆள் சிலக்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால ஃபுல்லாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் கொண்டு விடுறதுங்க. அனுப்பலாமா வேண்டாம்னு சார்? நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு 10 நாள் மட்டும் பொறுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும். நான் சொன்ன இடம் போயிட்டு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கு. நான் போய் திரும்பி வர வரைக்கும். அதுக்கப்புறம் நீ அப்புறம் கூட்டிகிட்டு வந்துடும். சரியா? அதுக்குண்டான முடிவு நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அது உன் பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு. நான் கூடவே வந்துடுறோம். உப்பு இருக்கிறத விட்டுரு. அதுக்கப்புறம் கொடுக்குறதெல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்றணும். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. சரியா? உப்பு இருக்கிறத அப்புறம் நான் போவையில் போகும்போது கொண்டு போய் விட்டுரு. நான் சொல்ல வரைக்கும் அது வச்சுருக்கணும். உனக்கு அந்த பிரச்சனை முடியணும்ல. அதனால தான் புரட்டாசி 30 வரைக்கும் இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் மாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மாதிரி சென்னை வச்சுப்பா. சென்னை கட்டிட காங்கிரட்டு வேலையாமாப்பா. கட்டிட காங்கிரட்டு வேலை. என்ன வேலை? வேலை. எனக்கு வரும்போது கருப்பசாமி எனக்கு வேலையே சுத்தமாக வரமாட்டேது அப்படின்னு. இப்போ வேலையெல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். வருதா வழியா? வருது. ஆனால் ஆள் மட்டும்தான் இப்போ இல்லை. ஆள் இல்லை. அதனால் உனக்கு பழைய ஆள் நிரந்தரமாக ஒரு 10 பேர் இருந்தால் போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே போல் நாளையிலேருந்து நீ கூப்பிட்ற ஆள் வந்துடுவான். ஆள் வந்துடுவான். அதே மாதிரி நீ கேட்டது போல் உனக்கு வருமானமும் குறைவில்லாமல் வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. நான் உனக்கு வேலை தொடர்ந்து வந்துடும். வருமானத்துக்கும் குறைவில்லாமல் வந்துடும். யாரையும் நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துனேன். உன் மகனுக்கு அப்பாப்பே மக்கார் பண்ணுது. அப்படி இல்லை?
அதனால் அவனுக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆளுக்கு நிற்காமல் வந்துடுவிடமானே, சரியா? புடி மொதல் இது ஆளுக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் கொடுத்துருக்கேன். அதனால் 90 நாளை வந்து கொஞ்சம் குறைக்க முடியுமா? அதானே கேட்டேன். அம்மாவாசை அன்னைக்கு அதுக்கு மறுபரிசீலனை பண்ணிடுறேன், சரியா? கொடுத்ததை மாற்றி அமைக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் ஒரு 5 நாள் டைம் விடு, மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு அம்மாவாசைக்கு உனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிடுறேன், சரியா? பெரிய பையன் காசு பேசுகிறான், அலைஞ்சிட்டு இருக்கான் சாமி. ஒரு இடத்துல கேட்க சொல்லி சின்னவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்தானே 2 பேர் போய் ஒரு இடத்துல சேர்ந்து கேட்டோம்னா ஏற்கனவே வட்டி ஒரு 30,000 கட்டணும். சரி, அது கிடைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சா போதும்ல. இந்த உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், தெரியும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். போ, அவன் இந்த வாட்டுக்குள்ளே வரணும். புரட்டாசி விரத்துக்கெல்லாம் சேர்ந்து சாமி சீக்கிரமாக அது ஒன்றா சேர்ந்து கும்பிட்றதுக்கு உனக்கு வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். 3ஆம் கிழமை சாமி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். போ, அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்காமலே கொடுத்துட்டேன். நீ என்கிட்ட வரும்போது வேலை உனக்கு வந்துச்சா? வந்துச்சா? இல்லை. இப்போ நீ இப்போ வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது? வேலை வருது, ஆள் வரணும். இப்போ நான் அமைச்சு தரேன்ட்டேன். நாளைக்கே போய் கூப்பிடு, அடுத்த வர முடியல, நாளைக்கே போ. இது வந்து தொழிலுக்கு, இதை போய் எல்லோரும் உள்ளுக்கு இப்போதைக்கு சாப்பிட்டு உன் மகனையும் வந்துடுவேன். அதே மாதிரி நீ கும்பிட்டு உள்ள ஒன்று சேர்றதுக்கு அதுக்கான வாய்ப்பும் அமைச்சு தந்துடுறேன். கூட வரம்போ யார் இது பண்ணாலும் அவன் கொஞ்சம் பார்த்து ஒன்று ரெடி பண்ணுறேன். அதுக்கடுத்து அது யாருன்னு கண்ணு காட்டுறம்போ உடம்பு கொஞ்சம் இல்லை. நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பாண்டிச்சேரி வச்சுப்பா. பாண்டிச்சேரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் உப்பு உனக்கு எப்படி தூக்கம் வருதா இல்லையா? ஓரளவுக்கு இருக்குது. அதே போல் கருப்பசாமி, பசங்களை வந்து ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால் இன்னையிலேருந்து அவனுக்கு டைம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், சரியா? அதனால் இன்றைக்கி வந்து உன் கூட வர முடியாத சூழ்நிலை நான், அதனால் நாளைக்கு வந்துடுவேன், சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நாளைக்கு வந்து இன்னையிலேருந்து உனக்கு அவனுக்கு ஒரு முடிவும் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நாள் கிழமையில் உனக்கு சொல்ல வேணாம். சீக்கிரமாக கண்ணுக்கு முன்னாடி காட்டுனா போதும்ல. போய் காலைல விழுட்டோம். சரிப்பா, கண்ணுக்கு காட்டுனாத்தான் இப்போ நம்ம திருப்தியாக இருக்க முடியும். அப்படி தான் நம்மளே கண்ணுக்கு காட்டினா தான் நம்ம திருப்தியாக இருக்க முடியும். அதையும் உன் கண்ணுக்கு காட்டிடுறேன். அதே போல் கருப்பசாமி வந்து இவனையும் நல்லபடியாக ஒரு டாக்டர் ஆக்கி, அதே மாதிரி பார்த்த வெள்ளையிலேயே எந்த இடைஞ்செல்லாம் திருமணத்தையும் நடத்தி நல்லபடியாக ஒன்று எந்த சேதாரம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கும் குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. கிட்டவா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, இன்னமும் குழப்பம் இல்லாமல் சரியாயிடும். இதை கொண்டு இருப்படுத்தல வச்சிரு, கூடவே வரணும். அப்படியா? இதை செவ்வாய்க்கிழமைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறோம். அந்த சர்டிஃபிகேட்டும் நாளைக்கு சிஎம்ஐ பார்க்குறோம், சைன் ஆகிற மாதிரி. கண்டிப்பாக கருப்பை ஏமாற்றி கொடுத்துரும். அமைச்சு கொடுத்து உனக்கு அமௌண்ட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துருப்போம். அம்மா வசிக்கணும் வந்து பார். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் பேச்சுப்பா. கோயம்புத்தூர் சரி, நம்மளது ஜப்திக்கு வந்துருச்சு. அதனால் மறுபரிசீலனை பண்ணணும். அதனால் கருப்பசாமி கொடுத்த பக்கம் பணமும் வரணும். அதனால் பணத்தையும் வாங்கிடலாம். அதனால் ஜப்திக்கு வந்த வீட்டை வந்து மறுபடியும் மறுபரிசீலனை அப்பீல் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு சாதகமாக வரணும். அப்படி தானே கேட்டேன்? அதனால் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு அதுலேயே உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த இடத்த மீட்டும் கொடுத்துறேன். கொடுத்த பணத்தையும் சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கியும் கொடுத்துறேன். இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவசரத்துக்கு ரெண்டுமே ஆகாது, ஆனால் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. கிட்டவா. அதனால் ஜப்திக்கு வந்த வீடு எங்கே இருக்குது? அங்கே போக முடியுமுன்னால அங்கேருந்து கொஞ்சம் மண் மட்டும் அள்ளிட்டு வரணும். அதனால் ஒரே ஒரு வந்து 1000 மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் பண்ணுறேன். நீ வெளியில் முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வா. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்துகிட்டு வா, சரியா? இதுக்கு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி உனக்கே மறுபடியும் அமைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நீ அவன் சொன்னாலும் சொல்லலினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையும் கூட வேணாம், வியாழக்கிழமையும் வந்துடும், எடுத்துகிட்டு வா. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு சேவூர் வச்சுப்பா. சேவூர் எப்படியோ மனைவியை நடமாட்டி கொடுத்துடணும் கருப்பசாமி. அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன், எந்திரிச்சு நடமாடணும். அப்படித்தானே வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி இப்போ ஒரு வியாதி உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி
ஓரளவுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். அதனால் இங்கிலீஷ் மருந்துக்கு போகாமல் நான் நாட்டு மருந்துக்கு போயிருக்கேன். அப்படி தானே போனேன். அதனால் இப்போ அதுக்கே அப்படியே போகலாம். உனக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது நீ தானே கொண்டு வந்த. அதனால் நான் கருப்பசாமி வந்து பார்த்ததில் கட்டாயமாக உனக்கு நான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எந்திரிச்சு உட்கார வச்சு நடமாடுறதுக்கு வாய்ப்பு வச்சிடலாம். என்னோடய ஆலயத்தோட சுற்றிட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலைய நடமாட்டி வச்சிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 3 கனி கொடுத்து விட்றேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் முடிச்சுட்டு வியாழக்கிழமை அதையெல்லாம் சரி பண்ணிடுறேன். அதனால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில வியாதிகள் வந்துருச்சு. ஆமாமா இல்லையா? அதனால் படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்ன வந்து 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சாப்பிட கொடு. எப்படி? ஆமாம், டெய்லி பகுதியை சாப்பிட. காலையில் பகுதி, நைட்டு பகுதி புளிஞ்சு மட்டும் கொடுத்துரு. அதை மட்டும் உள்ளுக்கு குடிக்க சொல்லிடு. என் சாம்பலை வைக்க சொல்லு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே. நான் சொன்னதை மட்டும் செய். வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளே நேராக உட்காரலாம் அமைச்சு தந்துடுறேன். அடுத்தடுத்து அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி மெடிக்கல் வச்சிருக்கிறோமா? அப்படி தானப்பா? அதே போல் கருப்பசாமி தகவல் எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் எப்படியோ நம்ம பார்த்ததில் அதில் எப்படியோ ஒரு சவாலில் ஜெயிக்க வச்சு எனக்கு வந்து அந்த பிள்ளையை நமக்கு அமைச்சு கொடுத்துடணும். அப்படி தானே கேட்டேன். போய் காலைல விட்டோம். சரி. அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு அதுக்கு உண்டான தகவலும் வர்றதுக்குண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன். இதை மட்டும் ஒரு கனியை கொண்டு 8 அறுத்து மஞ்சளை தொடச்சி 8 பக்கம் வீசணும். சரியா? ஒன்றை ஒரு 3 ரெண்டு கொண்டுட்டு போய் வச்சுக்க. நைட்டு இன்றைக்கி வேணாம், நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு. சரியா? அதனால் நான் 12 மணிக்கு போயிட்டு 8 அறுத்து இங்கேயே கொண்டுட்டு போயிடு. அங்கே கொண்டு போய் 8 பக்கம் நின்று 8 பக்கம் வீசிடு. அப்படின்னு நினச்சி வீசிட்டு என்ன நினச்சி வீசுவேன்? தகவல் வரணும், அங்கே ஏதோ ஒரு சிக்கல் உருவாகணும் அப்படின்னு சொல்லி வீசிடு. அதே மாதிரி 8 நாளுக்குள்ள தகவல் அங்கேருந்து வரணும். 8 நாள் கழிச்சு நான் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் வந்து பார்க்கணும். அப்பப்போ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, உடம்பு தொந்தரவு. நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கணவருக்கு கொட்டி கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. கூடவே வரம்போ. ஞாயிற்றுக்கிழமை வாடா போனேன். கருப்பசாமி மறுபடியும் பச்சாங்காட்டு பாளையம் வச்சுப்பா. குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எனக்கு ஒரு கையும் காலும் வராமல் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கு. அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு கருப்பை காப்பாற்றியும் கொடுத்து இப்போ நடமாடுற அளவுக்கு விட்டாச்சு. அப்படி தாண்டாமாண்ணே? வலி அதிகமாக இருக்குது. இப்போ நடமாடுறோம்ல, நடமாடுறோம். அதனால் கை வலியும் இப்போ ஆட்டமும் நிற்க மாட்டேங்குது. அப்படி தானே? அதை நான் உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் வீட்டில் ஆன மரியாதையும் எதுவுமே நம்மளை வந்து சுத்தம் பண்ணிட்டியா? சுத்தம் பண்ணிட்டேன். சரி, வேறு என்ன பண்ணணும்? சரி, அடுத்தது உடம்பு தொந்தரவு. அதுக்கு அடுத்தது சரி. அப்புறம் இன்னொன்று மெயினான பாயிண்ட்டுக்கு வரமாட்டேறியா? வீட்டில் வந்து மனைவி எப்படி நம்ம கூட பேச்சு நடந்துக்கிறா? நீ சொல்லு. எப்படி நடந்துக்கிறான்னு நீ இப்போ சொல்லு. மதிக்கிறது இல்லை. முதல் அதுதானே வேணும். கல்யாணம் இப்போ வந்து அந்த வயசுக்கு உனக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு, உன் மகனுக்கு காடு தோட்ட பண பிரச்சனையை அதுவும் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இருக்கிறது அங்கே செமகடனாக நினச்சிட்டு இருக்கான். அதைத்தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம செல்லா காசு ஆயிட்டோம்ல, அதனால் இப்போ வந்து நம்மளை மதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இவன் இருக்கிறத விட இல்லாமல் போயிடலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஒரு சிலர் வந்திருக்கு. அதனால் நான் கருப்பசாமி அதையை மாற்றி உன் கையில் இன்னமும் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நீ அடுத்தவனோட உதவியில் இல்லாத அளவுக்கு நான் கருப்பை உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நான் கருப்பை உன்னைய சொந்த காலில் நீ சாகர காலங்கள் வரைக்கும் நீ சொந்தமாக சம்பாரித்து சாப்பிட்டு தான் சாகணும். அதனால் அவகிட்ட பேச்சு வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. முக்கியமான பாயிண்ட் அதுதான். நம்மனே திருமணத்துக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ.
அதனால் சம்பாதிக்கும் போதெல்லாம் வந்து அருமை நல்ல புருஷன். இப்போ உடல்நல சரியில்லாதனால இப்போ செல்லா காசு ஆகிட்டோம். அதனால் நான் கருப்பசாமி இன்றைக்கி உனக்கு வந்தது நாளைக்கு அவளுக்கு வரக்கு வெகு நேரம் ஆகாது. இருந்தாலும் நீ பார்க்கணுங்கிறக்கு வேண்டியதை நான் பல்ல கடிச்சிட்டு விட்டுட்டேன். அதே வரும்ல, அப்படியே வராமல் போயிடுவேன். அதனால் பேசுகிறதுக்கு தக்க தன்னு கொடுப்பேன். அதனால் மகனுக்கு திருமணத்தை முடிப்பான். சரியா? திருமணத்தை முடிச்சுட்டு உன்னைய பேசுனதெல்லாம் வரப்போகிற மருமக பேசுவான் அவளுக்கு. அதுக்கப்புறம் வருத்தம் தெரியும் என்ன அப்படின்னு. அப்போ தான் புருஷனோட அர்த்தம் என்னென்னு தெரியும். அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்ணு முன்னாடி கருப்பேன் காட்டுவேன். அதனால் உன்னை நல்லா பார்த்துக்க வரப்போகிற மருமக. அதனால் மாமியாலே அறவே ஆகாதுன்றுவான். அந்த மாதிரி தான் நான் உருவாக்கி கொண்டு வருவேன். ஏன்னா எல்லா திட்டு வழியும் இந்த தலைமுறையிலேயே அனுபவிச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்குவேன். அதுக்கு தான் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறப்போ உனக்கு பணம் வந்துடும். உனக்கு கைகால் அந்த வலிக்கிறதையும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இதை 2 நாளைக்கு இன்னமும் கையை நல்லா தேய்ச்சி குடிச்சிரு. அதே போல் நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து இன்னும் உடம்பு நல்லா பண்ணி கொடுத்துறேன். அதையும் மாற்றி அமைச்சு கொடுத்துறப்போ சரியா? அம்மா அவசியம் என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பார். லால்குடி நான் வந்து ஒரு காலேஜ் பஸ் டிரைவர். அப்படியே மறுபடியும் போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா எனக்கு வந்து நல்லபடியாக உடல்நிலையெல்லாம் நல்ல முறையாக இருக்கணும் அப்படி தானே. அதனால் இன்னிலிருந்து உடல்நிலையை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் சம்பளம் கொஞ்சம் எச்சு கேட்டிருக்கோம். அது கரெக்டான பதில் வரல. உனக்கு சம்பளமும் எச்சு பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் அதையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை, நம்ம இருக்கிற காலத்துக்குள்ளேயே என்ன கட்டியிருக்கணும், வீடு கட்டியிருக்கணும். அந்த வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் சம்மந்தமே எல்லாமே ஒன்று கட்டாகி கிடக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணணும். பண்ணமா வேணாமா? நான் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு வேண்டியதான் சொல்லக்கூடாது. உனக்கு வேணுமா வேணாமா? அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ கட்டாயி கிடக்குது, ஆமான்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு. நீ வந்து எனக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னா நான் வந்து உனக்கு சேர்த்து வச்ச மாதிரி இல்லைடமா ஆகிடும். அதனால் வேணும் அப்படின்னு சொல்லி வேணாம். அதனால் நீ நினச்சது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் மறைமுகமாக தானே கேட்டிருக்கேன். அதே போல் நீ நினச்சது போல் இது கோரிக்கை. உனக்கு உடல்நலம் சரியாயிரும். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதையே உடல்நலம் சரியாயிரும். சம்பளமும் வச்சாயிரும். நீ கேட்டது போல் அத்தனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் கொண்டு வந்துடணும். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியே ஆண்டிப்பட்டியாம். திருப்பூர் போய் ஆண்டிப்பட்டியாம் அப்படின்னாத்தான் என் மகன் வருவாள். திருப்பூர்னு என் மகன் வரமாட்டான். அதனால தான் என்ன சொல்கிறேன், 2 ஊரை சொன்னேன். நல்ல தொழில், நல்ல வாரிசு, அப்படி தானே. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தல கருப்பசாமி நம்ம நினச்சது போல் கொண்டு வந்திருக்கியா? கொண்டா. இது எவ்வளோ இருக்குன்னு என்ன நீ எடுத்து என்ன? முந்தானியை மட்டும் போட்டுறோம்ண்ணே. நீ நினச்சது போலையே நீ என் மண்டியை போடு. அப்படி ஒரு கைப்பிடி. இதை மட்டும் முந்தானியில் உன்னோட இருப்படம் போக வரைக்கும் அவைக்கூடாது. இதில் இருக்கிற கனியை தோலோட சரி பகுதி. இன்றைக்கி நாள் சரியில்லை, அதனால் நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். சரியா? சூரிய உதயம் படாமல் சாப்பிட்றணும். மற்றதை வெயிட் பண்ணி கேட்டு போயிடும் என்ன பண்ணுறதுன்னு. இதை கொண்டுட்டு போய் நல்ல தொழில், உப்பு இருக்கிறதுலே வேலை நல்லபடியாக அச்சீவ் பண்ணி கொடுத்து பொருளாதாரத்துக்கு நல்லா முடிஞ்சு வை. கீழே நழுவக்கூடாது. அதனால் நீ எதிர்பார்த்தது கூட நல்ல தொழில், நல்ல வருமானம். இன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூள் ஒரு மாலை, இது கொண்டு வந்து கொடு. 2 ஒட்டுக்காக கொடுத்துறேன். வாரிசும் கொடுத்துறேன். அதே மாதிரி தொழிலையும் நம்ம நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 11 மாதத்துக்கு அப்புறம்
ஒரு சொந்த தொழில் பண்ணுற மாதிரி கருப்பசாமி ஓனராக உட்கார வச்சிடறேன். சரியா? அப்போ தான் நீ நினச்சதெல்லாம் கிடைக்கும். ஓனராக இருந்தால் சம்பாரித்து நம்ம நினச்சது போல் கேட்டது வாங்க முடியாது, அப்படி தானே? அதனால் ஓனராக இருந்தால் வருமானத்தை டச் பண்ணி கொடுத்து அதே மாதிரி கேட்டதை போல் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இதை 2 பேரும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட வீட்டு நிலவாசப்படியில் இன்றைக்கே அறுத்து வச்சிடணும். கூடவே வரம்பு. கருப்பசாமி கருப்பசாமி மறுபடி தேனி மாவட்டம் முயற்சிப்பா. தேனி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுக்கணும், நல்லபடியாக ஆள் அமைச்சு தரணும், எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். நம்ம எப்படி இப்போ இருக்கிறோம்? நீ சொல்லு. நல்லா இருக்கேன். சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிறியா? நடந்துக்கிறேன். எப்போ இருந்து கொடுக்கறதில்ல? கொடுக்கறதில்ல. திருமணமெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்ண? எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு பணம் எவ்வளோ கொடுத்தேன். அதனால உன்னையும் கொடுக்க மாட்டேன், பேச்சு மாற மாட்டேன். கொடுக்குற சூழ்நிலை உருவாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை, கண்டிப்பாக மாற மாட்டேன். அதில் எந்த வாக்கும் மாற மாட்டேன். சரி, போய் காலில் வந்துட்டோம். உனக்கு சொத்துக்கா? சரி, முதல்ல மகனை சரி பண்ணிடுவோம், அடுத்தது நான் வரேன். சரியா? அதனால் நீ கொடுக்க மாட்டேன். சரி, அப்படி கொடுக்க மாட்டேன்னு மனசில் உறுதியை நினச்சிட்ட அப்படின்னா நாளைக்கு வெடியும் பொழுது நீ கேட்குறதெல்லாம் கிடச்சிடும். நீ என்ன கேட்குற? நிலுவை பணமெல்லாம் வரணும். அதே மாதிரி இப்போ ஆர்டர் புது ஆர்டர் வரணும். இல்லை பழைய ஆர்டர் வந்தாலும் எனக்கு ஸ்டாக் இல்லாமல் கிளம்பணும். அதான் எப்படி இருக்கும்? எத்தனை வருஷமாக வச்சுருக்க? 22 வருஷமாக இருக்குது. அதனால் இப்போ புதுசாக வந்தவனால வியாபாரம் பண்ணிட்டு போகிறேன்ல. அப்போ இதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கேருந்து சம்பாரித்து இங்கே கொடுத்துட்றேன். நிறையா போயிடுச்சா போலியா? போச்சுல. அதனாலே இப்போ கொஞ்சம் நான் சொல்லியும் கேட்காம மறுபடியும் ஒரு டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துட்டேன் மகன். கொடுத்தீங்கள? அதனால தான் இப்போ பெண்டிங் பண்ணி வச்சுருந்தேன். என் மகன் வரட்டும், உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு. அதனால் வெடியும் பொழுதே உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 5 மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா. அதுக்குள்ளே நீ போய் காலில் வந்துட்டு வாப்பா. 2 பேரும் 5 நாளைக்கு உன்னோட இருப்பிடமும் தொழில் செய்கிற இடமும் ஒரு நாளைக்கு 1. சரியா? அரைச்சி தொளிச்சு விட்டுறணும். கருப்பசாமி, நான் நீ தப்பே என்ன செய்ய மாட்டேன், எனக்கு நல்லபடியாக ஸ்டாக்கெல்லாம் போகணும், வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொளிச்சு விட்டுறணும். 5 நாள். 5 நாளைக்கு அப்புறம் அம்மாவாசைக்கு நீங்கள் வரணும். சரியா? 5 நாள்லேருந்து அடுத்த டைம் நீ வரும்போது சொல்லுவேன், இப்போ ஸ்டாக்கெல்லாம் நமக்கு ஆர்டருக்கெல்லாம் ஆயிடுச்சு, அதனால் கொடுக்க வேண்டியதுன்னு இப்போ கொடுத்துருவேன், அதனால் நீ எல்லாமே சரியாயிட்டு இருக்குது அப்படின்னு நீ வந்து சொல்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதும்ல. இந்த அதோட முதல்லையே உனக்கு உடம்பு முதல்லையே சரியில்லை, முதல்லையே பலவீனமாக இருக்குது. அதனால் அடிக்கடி பதட்டம் வேறு வந்துடும் உனக்கு. அது சரி வர முதலே பதட்டம் ஆகாத விஷயம் அதானே? அதனால் நீ பயப்படாமல் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு போ. நீ கேட்டது நேரத்தில் நான் கருப்பை கொடுப்பேன்டாமானே. ஆனால் நீ வந்து சம்பாரித்து கூட சகோதரிக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நீ கொடுத்ததை வச்சுருந்தாலே இப்போவே உன்னோட தலைமுறைக்காக இருக்கும். அப்படி தானே? அதனால் போயிடுச்சு. தெரிஞ்ச பகுதி போக தெரியாமல் பகுதி போகும். போச்ச போலியா? அதனால் இப்போ நீ கீழே 0 உட்காந்துருக்கேன். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு 5 நாளைக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்துடுறேன். அதனால் நான் கருப்பை கூடவே வந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் வந்துடணும். நான் உன்னை திருத்தருக்கு தான் 5 நாளைக்கு கொடுக்க ஒடியார சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 1 அரைச்சி தொளிச்சு விட்டுறேன். கூட பன்னீரில் கலக்கிடு. கடை உள்ள வெளியில் தொளிச்சிடு. உன்னோட இருப்பிடம் அங்கேயும் தொளிச்சு விட்டுரு. இனி இதான் கூட வரணும்ப்பா அப்படின்னு வேண்டிட்டு தொளிச்சு விட்டுரு. நான் நாளைக்கே காலையில் வந்துடுவேன். சரியா? 5 நாளைக்குள்ளே யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி உனக்கு தீர்ப்பு பண்ணி கொடுத்துறம்போ. அப்படி அமைச்சா போதும்ல. கூட வரம்போ. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலைவரத்தை பையன் இடைஞ்சல் பண்ணிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகி என்ன இடைஞ்சல் பண்ண? என்ன பண்ணால் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அது சொல்ல சர்வீஸே பண்ணாமல் இது பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு மன உளைச்சல். அவன் பேர் என்ன? பேர் அசீம். உனக்கு பழையால நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருந்தேன்ல, அவன் இருக்கானா இல்லையா? இருக்கான்ல. அப்போ அவனை தாட்டி விட வேண்டியதானே? அவன் போய் பார்க்க மாட்டானா? சரி, உன்னை பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்டாமானே, நீ கவலைப்படாமல் இரு. அப்போ கடையில் உள்ள அத்தனை பேத்துக்கு இதை ஜூஸ் போட்டு மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு. சரியா? நீ எல்லாரும் குடிக்கணும். அவனுங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்துரு.
எல்லாத்துக்கும் கொடுத்துரு. நாளையிலேருந்து உனக்கு கடைஞ்சி இல்லாமல் கூட இருக்கணும். இது வந்து என்ன பண்ணணும், உனக்கு பழைய ஆர்டரெல்லாம் ஸ்டாக் இல்லாமல் இருக்கணும். எனக்கு வந்து தைரியம் இருக்கணும். இனிமேல் எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன். சரியா? நீ தப்பெல்லாம் செய்யலை, சம்பாரித்து சகோதரிகளுக்கு கொடுக்குறதா சிக்கல். அதெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கடையில் வச்சிரு. உனக்கு சொத்து சீக்கிரம் வந்துடும். அதனால் முதல் இந்த குழப்பத்தை தீரு. உனக்கு அமாவாசைக்கு நான் சொல்கிறேன். போ கருப்பசாமி. மறுபடி மதுரை வச்சுப்பா. மதுரை நமக்கு வேலைன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா தொழில் எதுவுமே ஓட மாட்டேது. அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த பொருளாதாரமும் வரமாட்டேது. அதனால் உடம்பும் சப்போர்ட் பண்ண மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் தொழில் அமைச்சு கொடுத்துறேன். சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். வந்துடலாமா? வந்துடலாம்ல? சரி, போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. சரி, வர கார்த்திகை ஜோதி வரைக்கும் தான் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் அப்பப்போ உருவாகும். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 2ஆம் தேதி பிறக்கிறதுக்குள்ளேயெல்லாம் நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி வந்து உனக்கு நல்ல முறையாகவே உனக்கு பழையபடி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துக்கிறேன். அதனால் புதுசாக ஏதாவது ஒன்று தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி. என்ன தொழில் பண்ணலான்னு முயற்சி எடுத்திருக்கேன்? அப்படின்னு அது உனக்கு சரியாக வராத இடமானே. இப்போ புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? வாங்கி விற்கிற மாதிரி வியாபாரம் இருந்தால் பாரு. சரியா? உனக்கு அந்த வியாபாரம் உனக்கு என்ன பிடிக்கும்னு யோசனை பண்ணு. நானும் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு யோசனை பண்ணி மறுபரிசீலனை பண்ணி உனக்கு மிஷின் போட்டு தைக்கிறதுக்கெல்லாம் உனக்கு யோகம் அதில் இல்லை. அதனால் அதுவும் சிக்கல் தான். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா வாங்கி விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு பிடிச்சதை நீ சொல்லு. எனக்கு நான் என்ன முடியுமா உனக்கு சரி வரும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இந்த தொழிலும் வாங்க, அந்த தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. கிட்டவா நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து உன் கஷ்டம் தீர்ந்துருச்சு. மார்கழி 2ஆம் தேதியோட உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வண்டியும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு வாங்கி விற்கிற தொழில்தே ஆகும். அதனால் நீயும் ஒரு முடிவு பண்ணு, நானும் ஒரு முடிவு பண்ணி வச்சுறேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி. மறுபடி சேவூர் வச்சுப்பா. சேவூர் ஒரு 4 பாட்டில் எடுத்து ஊற்றுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி மகனுக்கு நல்லபடியாக உடல்நல சரி பண்ணி கொடுத்து அவனுக்கும் திருமணத்தை கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இப்போ திருமணத்துக்கு பார்த்தோம்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு திருமணத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே போல் வர கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு மாற்றமே தெரியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ நான் கனி கொடுத்து விட்றேன். ஆனால் கொஞ்சம் மாற்றம் வரணும் அப்படின்னா கார்த்திகை முடிஞ்சிடணும். அதுக்குள்ளே உனக்கு நீ எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு நல்லபடியாக காப்பாற்றி அவனையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு வந்து உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு சரியில்லைண்ணே. உனக்கு எப்படி இருக்குது? நல்லா போயிடுச்சு. அதே போல் நான் கருப்பசாமி உன் மகனுக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு அவனை தேய்ச்சி குளிக்க சொல்லு. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிவிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. 2வது கொடுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி எம் கல்லுப்பட்டி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ சிக்கல் இருக்கிறத தீர்த்து வைக்கணுமா? அப்படியே இல்லையா? அதனால் இப்போ சிக்கல் இருக்கிறத தீர்த்து கொடுத்து நிம்மதியாக நம்மளும் நல்லபடியாக வாழணும். அதனால் வாழ்கிறதுக்கு இப்போ பெருஞ்சிரமமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு ஒன்று போனால் ஒன்று நானும் எத்தனை தான் பார்க்குறது. அப்படி தானே? அதனால் உனக்கு நான் சிக்கலை நான் கருப்பம் தீர்த்து கொடுத்துட்றேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் சிக்கலை தீர்த்து கொடுத்துட்றேன். எனக்கு சரிப்பா. எனக்கு பொங்கல் ஒன்று வேணும். எப்போ கொண்டு வந்து வைப்பேன்? வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து கொடு. வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து வை. எனக்கு மாலை பாட்டில் சொத்து கொண்டுட்டு வா. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி அன்னையிலேருந்தே உனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு நம்ம 4 பேர் நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுனால தான் எனக்கு பசிக்குது. அதனால் எனக்கு பொங்கல் மட்டும் கொடுத்துரு.
நீ நினச்சது போல் உன்னோட தாகத்தை நான் தீர்த்து நல்லபடியாக கருப்பேன், கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியாச்சு. எவிக்கார் நினைச்ச காரியம் நடக்குங்க சாமி. அது வியாழக்கிழமை சொல்கிறேன். வியாழக்கிழமை நீ கேட்டது நடக்கும், ஆனால் வியாழக்கிழமை சொல்லிடுறேன். வியாழக்கிழமையும் பொங்கல். எனக்கு மாலை பாட்டிலும் கொண்டு வந்துடு. உனக்கு அன்னையோட உன் கஷ்டம் தீர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா, அவினாசி. கருப்பசாமி மறுபடி திருப்பத்தூர் வச்சுப்பா, திருப்பத்தூர். எனக்கு தகப்பனோட சொத்து வேணும், என்னோட சொத்து எனக்கு வேணும், அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வரமாட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு பேச்சுவார்த்தைக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி, அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து, உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பையும் உருவாக்கினா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த நேரத்துக்கு எதிர்பார்த்தது போல் உனக்கு சீக்கிரமாகவே உன் சொத்து வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துட்ற மனே. சரியா? அப்படி அமைச்சா போதுமில்ல, கிட்டவா. பணம் வரல சார். அதுவும் உனக்கு வர வச்சிருண்டா மகனே. சார் உங்கள் நண்பனுக்கு உதவி செய்யலான்னுக்கிறேன். உதவி செய்யணும், அது இருந்தால் தான் நான் உதவி செய்யணும். அப்படியா? சரி, அது வர மாதிரியே உனக்கு நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீ உதவி பண்ணு. அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுத்து கடன் வாங்கிலாம் எதுவும் பண்ணிடாத. இது வர்ற மாதிரியே உனக்கு உருவாக்கி தரேன், கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். எனக்கு தொழில் நல்லா நடக்கணும், குடும்பத்தில் கஷ்டம் தீரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி எனக்கு உருவாக்கி தரணும். அப்படி தான் பண்ணணுமா? சரி, அப்படியே பண்ணுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதான் நீ காலில் விழுந்துட்டு வா. அதுக்கு தான் 4 பேர் மதிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு மறைமுகமாக சொன்னேன். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி. என் கனி கொடுக்க முடியுமா? சாப்பிட எல்லாரும் குடிக்கணும், அவனுக்கும் கொடுத்துடணும். நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நம்ம 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி இருக்கிற சிக்கலும் தீர்த்து கொடுத்துட்றேன். எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை எனக்கு வர வியாழக்கிழமை கொண்டாந்து கொடுக்கணும். சரியா? நீ கொண்டாந்து மட்டும் கொடு. நான் நீ கேட்டது நீ சொல்லாமலே எனக்கு அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து, எப்படி போனான்னு தெரியாது, எப்படி வந்து இருக்கிறான்னு தெரியாது. நீ அப்படியெல்லாம் போக வேணாம். தப்பு செய்கிறது யாரு? அப்போ நீ ஏன் போகிற? நான் தான் சொல்கிறேன், மாற்றி அமைச்சரன்ட்டனே. வியாழக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் மட்டும் பொறுமையாரு. வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீ அதை பற்றியே கவலைப்பட வேணாம். கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனா நான் கூட உனக்கு இருக்கேன். நீ நினச்சத போலயே உனக்கு பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி உன்னை நல்லபடியாக வச்சுருந்தா போதும்ல. நான் கருப்பு அமைச்சிட்டேன். வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளேயே அங்கே அவனுக்கு ஒரு சிக்கல் உருவாக்குவேன். கவலைப்படாமல் இருக்கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் சாப்பிடும்போது அவனுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துடணும், குடிக்க வச்சிடணும். குடிக்கும்போது என்ன மனசில் நினச்சி கொடுக்கணும், எப்படியாவது எனக்கு திருத்தி கொடுத்துடணும் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை கொண்டுட்டு போய் எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து கருப்பசாமி நீதியாக காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அதுக்கு நான் பண்ணி தந்துடுறேன். வியாழக்கிழமைக்கு சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனா நீதியாக கூட இருக்கணும் அப்படின்னு உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அதனோட பிரச்சனை பூரா என் வாசப்படிக்கு இன்றைக்கி வந்துடும். அதை நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக போகக்கூட வரும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். என் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், கொடுக்கல் வாங்கல் பணம் வந்துடும். எனக்கு மகளுக்கு திருமணம் நடக்கணுமா? அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் மகளுக்கு திருமணத்துக்கும் தொலாவி பிடிச்சிட்டேன். சரியா? இன்னும் 2 வாரத்தில் கைக்கு வந்துடும். 2 வாரத்தில் கைக்கு வந்துடும். அதனால் உனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன். அதனால் அது சரியாகவே வரும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பா நல்லபடியாக உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து, கொடுக்கல் வாங்கல் பணத்தையும் அந்த பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி உனக்கு பணத்தையும் கொடுத்து திருமணத்துக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, இதை 2 முடிக்கிறதுக்குள்ளே மகனை ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதனால் அவனையும் கொஞ்சம் சரி பண்ணணும். அப்படி தானே? அதனால் இந்த 2ஐயும் சரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அவனையும் சரி.
கருப்பன் கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மகளை கூட்டுவா. இன்னும் 2 வாரத்தில் சரியாயிரும். அதனால் கனி மட்டும் வாங்கிட்டு போ. அதுக்கு அடுத்த வாரத்தில் அமைச்சிடலாம். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நமக்கு வந்து விவசாயம் டிராக்டரா, விவசாயமும் டிராக்டர். அதனால் டிராக்டர் நல்லபடியாக ஓடணும், வருமானம் சம்பாதிக்கணும். அதனால் இன்னொரு தொழில் எதை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோமா? என்ன தொழில் வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரி போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துறேன். அது முடிவே பண்ணிட்டான் போல. என் ஜகாதரன் முடிவே பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அதனால் ஆரம்பிக்கலான்டாமானே. அதனால் கண்டிப்பாக அமையும். அவன் விட்டுரு. அந்த இடம் வந்து வந்துட்டு போகிற இடம்தான், அதை கரெக்டாக பயன்படுத்த தெரியல. அப்படி தானே? அதனால் உனக்கு வண்டி வந்துட்டு போகிற இடம் தான் அது. அதனால் நான் உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். அதனால் நீ செய்யலாம். சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை நீ சொல்லு. நடத்தி கொடுத்துறேன். கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம், செஞ்சிடலாம். அதை ஓட்டியும் கொடுத்துருவேன். ஆனால் அடங்கி கரெக்டாக 2 பேரும் செய்யணும். அதுக்கு சம்மதம்னு 2 பேரும் ஒப்பு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். அவனை எப்போ கூப்பிட்டு வர்றான்? வியாழக்கிழமை கூப்பிட்டுவான். வியாழக்கிழமைக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துறேன். எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக கடனையும் கட்டி தொழில் இல்லைங்காமல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. கிட்டவா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிட்றமானே. அதனால் வாகனமும் ஓட்டி கொடுத்துருவேன், இதுவும் ஓட்டி கொடுத்துடலாம். நான் கருப்பன் கூடவே வரம்பா. வியாழக்கிழமை கூட்டிகிட்டு வந்துடும். வரும்போது எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் பூசாரி விளையம் பிரிச்சுப்பா. பூசாரி விளையம் எனக்கு நோய் நொடியோடு இருக்கிறேன்னா, உனக்கு வந்து இட பிரச்சனை, நீ உட்காரு மகளை கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி எங்கே சுற்றினாலும் கருப்பசாமி உனக்கு தாயும் தகப்பன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் வட்டம் போட்டு வச்சுருக்கேன். 1 வருஷத்துக்கு கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி இங்கே தான் உட்காந்து சொன்னேன். அப்படி தானே? அதனால் நீ போய் இப்போ சந்தேகம் தீர்த்துட்டு வந்தபோது அவன் 2 வருஷத்துக்கு பேசக்கூடாதுன்ட்டான். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதே வீட்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு உனக்கு யோசனை உனக்கு ஓடிச்சா இல்லையா? நான் கருப்பை முடிவு பண்ணேன், அது சரியாக வராது போல் அப்படின்னு. அதனால தான் நான் உன்னை சொன்னேன், நீ போய் பூவெல்லாம் கேட்க வேணாம், போய் ஜாதகத்தையே பார்த்துரு. அதில் சரியாக வரல அதானே? அதனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் நானாக தேடி அமைச்சு உனக்கு கண்ணுக்கு காட்டி நல்ல வாழ்க்கையாக உனக்கு தேடி அமைக்கிறது கருப்பை நான் தொலாவி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் அதுவும் காலம் வரும். அதுக்குள்ளேயே உன் மகளும் சொல்லிடுவான், சரிம்மா நீ பாரு அப்படி. இப்போ வேணான்றா அதானே? அதனால் 1 வருஷம் முடியறதுக்குள்ளே அவளே சொல்லிடுவா, சரி பாருமா அப்படின்னு. அதுக்குள்ளே நல்ல இடமா நான் உனக்கு தொலாவி அமைச்சா போதும்ல. ஓடி போய் காலை வந்துட்டு ஓடு. அதே போல் உன்னோட இருப்பிடத்தில் இருக்கிறதெல்லாம் முழுக்காவாசி இல்லை முழுசுமே போயிடுச்சு. எல்லாம் கெட்டதெல்லாம் வெளியேற்றியாச்சு. அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து உன்னை பிள்ளைகளையும் நல்லபடியாக இருக்கணும், உனக்கும் உடம்பில் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், மன பயம் இல்லாமல் இருக்கணும். அதனால் இப்போ அப்பப்பத்தே வந்துட்டு போக தெரியுமா, நிரந்தரமெல்லாம் இல்லை. அதனால் உன்னை முழுசும் வராது இன்னையிலிருந்து. சரியா? அதனால் உனக்கு உடம்பு தொந்தரவு வராது, குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக வாழ்ந்துடலாம்னு கருப்பை முடிவு பண்ணிட்டு இன்னையிலிருந்து. சரியா? அதனால் எத்தனை பேர் இருக்கா? இந்த அதனால் கருப்பசாமி அப்படியாப்பா, அப்பப்போ உடம்பு தொந்தரவு மட்டும் கொஞ்சம் அலர்ஜி தொந்தரவு இருக்குது அதுதானே? அதனால் நீ மட்டும் கனி குடிக்க வேணாம். அலர்ஜின்னா அதுதானே? அதனால் பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதுவும் தொந்தரவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் 3 கனி கொடுத்துருக்கேன். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ தலையை சுற்றி உன்னை சுற்றி போட்டுரு, நீ குடிக்க வேணாம். உன் பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துரு, கணவருக்கு ஒன்று கொடுத்துரு. உனக்கு மட்டும்தான் குடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன், அவைய 2 பேர் உள்ளுக்கு குடிச்சிக்கலாம். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே வந்து இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு காவலுக்கு இருந்தால் போதும்ல. எந்த பயமும் இன்னையோடு இங்கேயே நின்றோம். தைரியமாக போ. நான் தான் கனி கொடுத்துருக்கேன்ல, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. அடுத்த டைம் நீ என்னை வந்து பார்க்கும்போது அதுவும் காஞ்சி போயிடும். கூடவே வரணும். எனக்கு அம்மாவாசைக்கு வரணும், அது கடையில் என்னை வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னை வந்து பார்த்துட்டு போ. என்னோடய ஆலயத்தை வந்து மிதிச்சுட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரம்போ. அது உன்னோட விருப்பம் தான் மகளை. அப்போ வச்சிரு, அப்போ வச்சிரு. எப்போ வந்தாலும் எனக்கு வாங்கிட்டு வரணும்.
எப்போ வந்தாலும் எனக்கு மாலை பாட்டில் வேணும். சரியா? நான் உனக்கு வந்து நான் காவலுக்கு வரேன்ல, அப்படிங்கும்போது எப்போ வந்தாலும் என்கிட்ட வாங்கிட்டு போ. உனக்கு நான் கூடவே இருக்கிறேன் போ. கனிமாலை வாங்கிட்டு வரணும். அது வேணாம், எனக்கு ரோஜா பூவில் மட்டும் மாலை கொண்டுட்டு வா, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம்? என்ன சர்வீஸ் பண்ணுறோம்ப்பா? ஏசி பண்ணுறோம். சரி, அதனால் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வருமானத்தை கொடுத்துட்றேன், எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ ஒன்றை மறக்கணும், அப்படி தானே வந்த? அதனால் மறக்கலாமா வேணாமான்னு இப்போ 2 யோசனை இருக்கா, அதுதானே? அதனால் வரும்போது எப்படியோ ஒரு முடிவு எடுத்து வந்தோம், சாயந்தரம் ஆக ஆக அப்படியே மைண்டு மாறுது, அப்படி தானே? அதனால் மறக்கடிச்சிடலாமா மறக்கலாமா வேணாமா நீ சொல்லு. அதை நான் தான் முடிவு பண்ணணும். என்னோடய ஆலயத்துக்குள்ள என்ன சொல்லிட்டு உள்ளே வந்தேன், மனசில் என்ன நினச்சிட்டு வந்தேன்? விட்டுறணும். அப்போ நீ விட்டுறணும். சரியா? அப்போ தான் நீ நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல நான் பெரிய ஆளாக நான் கர்ப்பசமன் ஆக்கி நீ நினச்சது போல் அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி வச்சிடறேன். சரியா? அதுக்கு வேண்டி 2 மனசில் இங்கே வந்தாத்தியான நம்ம கருப்பேன் கேட்பேன், கண்ணுக்கே தட்டுப்படாமல் சரக்கு அடிக்கணும்னு நினச்சினாலும் சிக்கல் உருவாக்கி விட்டுருவேன். சரியா? அதில் உனக்கு சம்மதம் தானே? இப்போ சரக்கு அடிக்கணுமா வேணாமா நீ சொல்லு. வேணாம் இல்லை, இப்போ அதை தானே கேட்டிருக்கேன். இப்போ பிரச்சனையே. அதனால் நீ சொன்னேன்னா வீட்டில் போய் கேட்டுருவேன், அப்படி தானே? நீ வந்து என்னை வந்து அங்கே போய் கோர்த்து விடுறியா அப்படின்னு. அதனால் நீ பேசாமல் நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா என் மகன் என்னென்ன பேசுவோன்னு எல்லாம் எனக்கு தெரியும், என்னோடய இடத்துக்கு வந்ததுனாலே தெரியும். அதனால் எனக்கு பால் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டில்ல, ஓடி போய் வாங்கிட்டு வா. ஓடு. கண்டிப்பாக நல்ல இன்னையிலிருந்து உனக்கு எல்லாமே நல்லது தான். அதுவும் அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு எல்லாமே கருப்பசாமி கூட இருப்பேன். என் மகனை மட்டும் இப்போ முதல்ல திருத்தணும். இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணிடுறேன். உன் கூட கூட்டிகிட்டு வந்தவன் எங்கே? ஜாமீனுக்கு வரணும்ல? தப்பு பண்ண கருப்பசாமி என்னை தண்டனை கொடுத்துட்டியா அப்படின்னு வந்து நீ என்னை கேட்டக்கூடாதுல்ல? கொடுத்தே கொடுக்கணும் சாமி. அதுதான் அவங்களுக்கு கொடு. மறந்தா மறக்குதான், கடவுள் என்ன சும்மாவா? நான் கூட்டிகிட்டு வந்து மறந்தவன்ல எப்படி இருக்கேன் நீ சொல்லு. நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்கேன்ல? கடவுள் தெரிஞ்சு. உன்னையும் மறந்துட்டு அன்னையும் மறந்துட்டேன். ஆமா, நல்லா இருக்கான்ல? தண்டனை கொடுக்கலாம், நீ கொடுங்க. இல்லை மறந்ததுக்கு வேணாம், நல்லா இருக்கட்டுன்னு விட்டுருக்கேன். தப்பு செஞ்சான்னா ஏறி நெஞ்சு மேலே மிதிச்சிருவேன். சரி சாமி. இப்போ நல்லா இருக்கிறதுனால தான் விட்டுட்டு அவனை. அதனால் இப்போ நல்ல தொழில் போயிட்டுருக்கா இல்லையா? நல்லா போயிருக்கு. அதே மாதிரி இவனையும் மாற்றி விட்டுடலாம். மாத்திடலாம். கொண்டா கிட்ட வந்து கொடுறமான. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததை போல உனக்கு எந்த ஞாபகம் வரக்கூடாது. இப்போ சாயந்தரம் ஆக அவனுக்கு முடிவு மாற்றிட்டான். தெரியும் சாமி. அதனால தான் என் சகோதரன் சொல்லிட்டான், சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு தான் சொல்லணும். அதனால சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுருந்தேன். அதனால் காலையில் ஒரு விறப்பில் வந்துட்டார். நான் வந்து இல்லை இன்றைக்கி மறந்துடணும், அதனால் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் போய் ஜாயின்ட் ஆகி ஒரு கூட்டு நண்பர்களோடு போய் தெரியாமல் அடிச்சுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கும் வராமல் அங்கே இருந்துட்டு காலையில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடலாம் அப்படின்னு வந்த அப்படின்னா அங்கே இருக்கிற பக்கத்து ஹாஸ்பிட்டலில் தான் உன் மனைவி வந்து உன்னை பார்ப்பான். முதல்லையே முடிவு சொல்லிட்டேன். கூட போகக்கூடாது, சூழ்நிலை உன்னி அமையமிடமான. சரியா? என் மகன் வந்து உன்னை கேட்க மாட்டான், நீ அடிச்சினாலும் ஏன் அடிக்கிறீன்னு கேட்க மாட்டான், அடிக்கலினாலும் ஏன் அடிக்கலின்னு கேட்கக்கூடாது. நீ கேட்டாலும் நீ கரெக்டான பதிலுன்னு சொல்ல மாட்டேன், அப்படி தானே? எது சொன்னாலும் அவர் போடுற சட்டம் தான், அப்படி தானே? அதுதான். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் போடுற சட்டம் தான் நடக்கணும். அதனால் உன் பேச்சு எடுபடலை, அதனால் என் பேச்சு எடுபடணும்ல. அதனால் நீ என்ன பண்ணணும், இன்னையிலேருந்து கருப்பசாமி தான் உனக்கு அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும். அதனால் நான் சொல்கிறத கடைப்பிடிச்சி அப்படின்னா நீ நினைக்கிறது போல மேலே வீடு கட்டிடலாம். சரியா? அதே போல் நல்லபடியாக கருப்பசாமி மறுபடியும் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே பக்கத்துலேயே இன்னொரு பக்கம் இடம் வாங்குற அளவுக்கு உனக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து மறுபடியும் உனக்கு வேலையும் எச்சு பண்ணி அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, அடித்து என்ன பண்ணுறது, என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும், அப்படி தானே? சொல்லி குடி. ஒரு நிமிஷம் இரு. அப்போ இன்னைக்கு குடிப்பியா? இல்லைங்க,
அப்போ நீ தானே நாளைக்குலேருந்துன்னு சொல்கிற. இன்னைக்கு இருந்து குடிக்க மாட்டேன், இன்னையிலிருந்து கடவுளை என்ன தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். குடிச்சிட்டாலும் எது கொடுத்தாலும் தண்டனை நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்குவேன். அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் என் வாயிலிருந்து வரக்கூடாது, பேசக்கூடாது. நீ நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். என் மகளை எதுவுமே பேச மாட்டியா? கேளுங்க, நான் எதுவும் நீ பேச பேச மாட்டேன். எப்போ நல்லா இருக்கும்போது எப்போ வேணாலும் ஓகே அப்படின்ற பேசுவேன்னா பேச மாட்டேன். நான் அங்கே தான்டா போனேன், அங்கே தானே இருக்கேன், எனக்கு தெரியுமே. என் மகன் எதுவுமே சொல்ல முடியாது, சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலினாலும் பிரச்சனை. அதனால் என் மகளையும் நான் கேட்கல. அதனால் நீ இன்னையிலேருந்து நீ பேசுறியோ அதை விட்டுரு. இன்னையிலேருந்து எதுவும் பேசக்கூடாது. உனக்கு வேலை, உனக்கு ஆர்டரு, குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நல்லபடியாக வீட்டை கட்டி நல்லபடியாக டெவலப் ஆகணும். அவ்வளோதானே? நான் சொன்ன மாதிரி சொல்லிக் கொடு. இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி குடிச்சு என்ன பண்ணுறது? தண்டனை ஏற்றுக்கணும். சரி, குடிச்சிடும். இன்னிலேருந்து ஞாபகமே வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுவேன். வலுக்கட்டாயமாக நீ குடிச்சினாத்தியான் என் படி தாண்டும் போது அவனுக்கு ஞாபகத்தையே மாற்றி விட்டுருவேன். அதனால் நீ எங்கிட்ட சத்தியமெல்லாம் பண்ண தேவையில்லை, இது ஒன்றே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு கையுங்காலும் வராது, அவ்வளோதான். அதனால் என் மகளுக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துருக்கேன். நல்ல ஆர்டர் வர மாதிரி பண்ணி கொடுத்து வருமானத்தை சம்பாரித்து கொடுத்து அவள் சோறு போட்டுருவான். அந்த மாதிரி அமைச்சிருவேன், மாற்றி நடந்தா. இல்லைன்னா கருப்பசாமி அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீ நினச்சத போலே கருப்பசாமி இன்னொரு பக்கமும் இடம் வாங்கிடலாம், வாங்கி வீடு கட்டி விட்டுடலாம். சரியா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ நினச்சது போல் நாளையிலேருந்து அந்த வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மேலே கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்டர் உனக்கு நல்லபடியாக வந்துடும். உனக்கு எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றிடுவேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் 2 பேர் இங்கே வந்துடணும். ஒரு 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். சரியா? கருப்பன் கூடவே வரம்போ. அதெல்லாம் பயப்படவே வேணாம். சரியா? அதனால் இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு குடிச்சிடும். பிள்ளைகளுக்கு சேர்ந்து நான் கூடவே வரம்போ. உனக்கு ஆர்டர் நல்லா வரணும்ல, அதை நீ அதை பாங்க வச்சுக்க. இப்போ எல்லோரும் இது உள்ளுக்கு சாப்பிட்டணும், கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி தொந்தரவு பண்ணுது, அப்படி தானே மனே? அதனால் என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி தர்றதுக்கு இந்த புரட்டாசி 20ஆம் தேதி வரட்டும். அதுக்கு தான் இப்போ நானே சொல்கிறேனே, அப்பப்போ அந்த தொந்தரவு புரட்டாசி 20 வரைக்கும் தான். அதுலேருந்து உடம்பு தொந்தரவு சுத்தமாக வராது. அதை நான் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். அதனால் வந்தாலும் பெரிய அளவுக்குலாம் உன்னை விட மாட்டேன் மருத்துவ செலவில். அதனால் முதல்ல இது ஆரம்பித்த பிரச்சனை தான். அதனால் எதை பற்றி கவலைப்படணும். கருப்பன் கூட இருக்கேன், போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலையே இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக லாபத்தை கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுமா? அதே போல் உனக்கு தொழில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னையிலேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். கிடைக்க மாட்டேங்குது. இன்னையிலேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். வியாழக்கிழமை மட்டும் ஒரு 8 வா. சரி சரி. சரியா? இன்னைக்கு சொசைட்டி லோன் வேறு 1 மாதமாக பெண்டிங்கில் இருக்குது. அப்படியா? அது வேணும், இன்னும் 1 வாரத்தில் அமைச்சு கொடுத்துட்டேன். அதனால் அப்போ நிறுத்திட்டுருக்கு. அதுவும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நாங்கள் கருப்பன் கூடவே வரும்போம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம் நல்லது பண்ணதுக்கு நம்மளையே ஒருத்தன் போட்டுருவேன்னு சொல்கிறேன். அப்படி தாண்டாமானே? அதனால் வெளியால் சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிற ஆளே சொல்கிறியா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுக்கு தக்க தண்டனை நான் கொடுத்துட்றேன், அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இப்போ சிக்கல் உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த முயற்சி பண்ணாலும் கருப்பசாமி நான் விட மாட்டேன். சரியா? அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு சீக்கிரமாக அந்த கேஸ் உனக்கு முடிச்சிடறேன். அதனால் ஒருத்தன் சிக்கல் உருவாக்கியிருக்கான், அந்த சிக்கலையும் உனக்கு நிப்பாட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. அதே மாதிரி வாழ வச்சிடறேன். வருமானத்துக்கு குறைவெல்லாம் 30க்கு கொடுத்துட்றேன். சரியா? அதனால தான் வருமானத்துக்கு கொடுத்துட்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வா, அவனுக்கு நிப்பாட்டுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? இந்தா உனக்கு தொழிலுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். அவனை நிப்பாட்டுறதுக்கு இன்றைக்கி நேர காலங்கள் சரியில்லை. அதனால் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு, உனக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நிப்பாட்டி கொடுத்துறேன். எல்லோரும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் நான் வந்து புரோட்டா கடை வச்சுருக்கேன். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரிப்பா.
முக்கால்வாசி தான் மகனை தாண்டியிருக்கான். முழுசும் தாண்டினாத்தே உன் பிரச்சனை கண்ணுக்கு ஒரு வெளிச்சத்துக்கே வரும். அதனால் நான் உனக்கு அன்னைக்கே விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் விளக்கம் கொடுக்க நான் விருப்பம் இல்லை. விளக்கம் மறுபடியும் கொடுக்கணுமா? இப்போ நான் தான் சொல்லிட்டேன், ஒரு குழந்தை வேணும்னா எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும், பொறுக்கணும். நீ வந்து இவ்வளவுக்கு பிரச்சனையை வச்சுட்டு எனக்கு உடனே தீர்த்து கொடுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கிட்ட இப்போ நான் சொல்கிறேனே, முக்கால்வாசி தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தாண்டணும். தாண்டினா உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. அதுதான் இப்போ நான் சொன்னேன் உட்காந்ததையும். அதனால் நான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. அதனால் கருப்பசாமி, நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட். நீ சின்னதாக ஒரு ஓரமாக ஒரு கடை வச்சுருக்கல, அப்படி இல்லையில. அதனால் பேர் வாங்கின ஹோட்டல் கடை, அப்படி தானே? அதனால் ஒரு 5 பக்கம் வச்சுருக்கோம். அந்த 5லேயும் வந்து இப்போ டேஸ்ட்டு மாறிடுச்சுன்னு உங்கள்கிட்ட நான் போன டைம் சொன்னேன். இந்த டைம் டேஸ்ட்டு கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். யார் பார்த்தது அதைய? அதனால் நீ இதே மாதிரி முழுசாக டேஸ்ட்டு கொண்டுட்டு வா, சரியா? அடுத்த டைம் வந்து என்ன பண்ணுறேன்னா, நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ 2 பேர் வரணும், சரியா? அதுக்குள்ளே முழுசாக அந்த பழைய டேஸ்ட்டு கொண்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நீ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றத்தை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு யார் யார் ஆகாதோ அவன் விலகிடுவான், சரியா? அதில் கூட பெத்த மகனாக இருந்தாலும் சரி, ஆகாதுன்னு இருந்தால் அந்த கடையில் உள்ள நிற்க மாட்டேன். அந்த மாதிரி தான் உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் நீ பயப்படாமல் நீ இறங்கி செய்யலாம். அதே மாதிரி அந்த இடம் மகனுக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து இப்போ பணப்பிரச்சனை தான். பணப்பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா உனக்கு அது தீர்ந்துடும். அதனால் அந்த இடத்த விற்கிறதுக்கெல்லாம் விட மாட்டேன். உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணி நீ நினச்சது போல் பழைய நிலைமைக்கு ஓட்டையும் கொடுத்து காப்பாற்றினா போதுமில்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, நம்ம நினச்சது போலயே உனக்கு வியாபாரத்துக்கெல்லாம் குறவில்லடமான, சரியா? நம்ம அந்த அளவுக்கு வந்து மாதமான கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற, அவ்வளோதான். அதனால் அதுக்கு ஒரு வழி பண்ணுவேன். அதனால் நீ பயப்படாமல் இரு. இப்போ கஷ்டத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, கிட்டவா. இப்போ இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னா ஒரு உசுருக்கு ஆபத்துறமான. அதனாலே இப்போ பணம் 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 மாதமான கட்ட முடியல, இல்லாட்டி வீடு போயிடும், இல்லை ஹோட்டல் நடத்துகிறதா வேணாமா, இப்படி பல பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குது, அப்படி தானே? அதனால் ஒரு உசுருக்கு ஆபத்தாயிடும். அதனால தான் உனக்கு மறைமுகமாகவே பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முக்கால்வாசி தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அவனுக்கு அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வா, சரியா? இன்றைக்கி நேர காலம் சரியில்லை, அவனுக்கு கொடுத்துருக்கேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தையும் வேரோட கட் பண்ணி எரிச்சிட்றேன். நீ பயப்படாமல் இரு. ஒன்று சரக்கு, இன்னொன்று பணம் வெளியில் போகுது, போதும் இல்லையா? அடுத்த வீட்டுக்கு போகுது. அதையும் அவளே உடனே பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான். நான் அந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்றேன். அதனால தான் நான் சொன்னது, அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவான், சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் பணம் திருடு போச்சுலாம் சொல்லுவார், சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்துடு, கிட்டவா. அதை 2க்குமே ஒரு வழி பண்ணி கொடுத்துட்றேன். இதை ஒன்று பெரியமான கொடுத்துரு, ஒன்று நீ வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் மெயினான எந்த ஹோட்டலில் இருந்து எல்லா பொருளும் வெளியேறுதோ அந்த ஹோட்டலில் கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிரு. நாங்கள் அரிப்பம் கூடவே வரப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மாடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு. இப்போ ஒட்டஞ்சத்திரம் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் அங்கெல்லாம் வழக்கம் போல் எல்லாமே நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தாண்டப்பானே, நம்ம தான் நாயாக போய் சுற்றி திடணும், அப்படி தானே? போய் காலில் விட்டோம், சரிப்பா. அதே போல் கருப்பசாமி, வழக்கம் போல் நடக்கும். இன்றைக்கி மதியம் 1 மணிலேருந்ததே அவளுக்கு நான் அங்கே போயிருக்கேன். அதனால் அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்டது ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நீ கேட்ட மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்தா போதும்ல. கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருந்தா இது ஒன்றை நாளைக்கு காலையில் தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் வச்சிரு. பொருளாதாரமெல்லாம் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி கடனுக்கு உனக்கு கட்டுறதுக்கு வர்ற புரட்டாசி 10ஆம் தேதி வரைக்கும் பொருள். அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் சொன்னேன், புரட்டாசி எப்போ பிறக்குது? புரட்டாசி 10 வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்கு மேலே நீ நினச்சது வழி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருப்போம், சரியா? ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. 32 சொன்னேன். இன்றைக்கி நான் போயிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து தானே சொல்லணும். அதனால் வியாழக்கிழமைக்கு நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி மலையப்பாளையம் வச்சுப்பா. மலையப்பாளையம்
உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி மகளுக்கு என்ன வழி பண்ணலாம், அதனால் அங்கேயே செட்டில் பண்ணியாச்சு, அதனால் இப்போ அங்கேயே இருக்க சொல்லு. சரியா? அதனால் இப்போதைக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அங்கேயே செட்டில் பண்ணி விட்டுடலாம். அதனால் இப்போதைக்கு அங்கே இருக்கட்டும். இப்போ அங்கே தானே இருக்கா, அதனால் இப்போ அங்கேயே விட்டுடலாம். கண்டிப்பாக வராது. நான் சொல்கிறது கண்டிப்பாக வராது. அதுக்கு அப்படி பண்ணிடலாமாண்ணே, அது பண்ணிடலாம். அதனால் சிக்கல் உருவாகிறதுக்கு சகோதரன் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. யாரோட சகோதரன்? பிள்ளைக்கு மாமனார், மாமனா மச்சனா? மாமா யாருமானே? நான் சொல்கிறது சந்தேகம் அவனுக்கு இன்னொருத்தர் மேலே, புருஷனுக்கு சந்தேகம். அதனால் பிள்ளைக்கு என்ன முறையாகுது? அது உனக்கு அது தெரியுமா தெரியாதாடமான? சரி, யாரை தப்பாக நினச்சி பேசுகிறேன், அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நான் கருப்பசாமி அதுதான் இப்போ பிரச்சனையே தவிர மற்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க சொல்லு. சரியா? மற்றதை நான் கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்து இப்போதைக்கு அங்கே போய் இருக்கட்டும். அதுக்கு மீறி அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கேன். அது வாய்க்கு வந்தது கையோடு போயிடுச்சு, அப்படித்தானே? அதனால் வெறும் வீடாக போகலை, ஒரு கண்ணுக்கு மட்டும் காட்டிடுங்க. அதனால் உனக்கு வர வியாழக்கிழமைக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். சரியா? வியாழக்கிழமைக்கு வா. இன்றைக்கி நேர காலம் சரியில்லை அதுக்கு, அதனால் இன்றைக்கி அதுக்கு உத்தரவும் இல்லை. அதனால் உனக்கு கண்டிப்பாக அந்த இதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு வாங்கிட்டு வந்துடும். சரியா? அதனால் கடனையும் கட்டி கருப்பை நல்லபடியாக அமைச்சு நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். என்ன வாங்கிட்டு வருவேன்? நான் கூடவே வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் என் மகன் எலக்ட்ரிஷியன், மகன் எலக்ட்ரிஷியன், அப்படி தானே? எங்கே போயிட்டான்? நீ தான் இருக்க. அப்பவும் அவனுக்கு கொடுத்து வைக்கலையே, என்னாச்சு அவனுக்கு? இதெல்லாம் ஒரு காரணமே இல்லடாமானே. சரி, உனக்கு அந்த வீட்டை விரயம் பண்ணி சீக்கிரம் கொடுக்கணும். அதனால் இப்போ சேர்த்தி வாழ வைக்கணும், அப்படி தானே? நான் கொடுக்குற கனி நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. கட்டாயமாக ஒன்று வியாழக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வந்துடணும். சரியா? கூட்டிகிட்டு வந்தாதே ஒரு தீர்வு. கிட்டவா அந்த வீட்டை விற்று 4 காசு மிச்சம் பண்ணி அதில் ஒரு இடம் வாங்கி அதில் குடியிருக்கிறவங்களுக்கு உனக்கு ரூபாய்க்கு கொடுத்துறேன். அவனுக்கு அது அவன்தே வரணும். முதல் சேர்ந்து வாழணும். எலக்ட்ரிஷியன் தொழிலை பற்றிலாம் கவலைப்படணும், அதை நான் கூப்பிட்டு கொடுத்துட்றேன். சரியா? அதனால் முதல்ல இதை ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துட்றேன். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பை காப்பாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதை நீ வச்சுக்க. இதை மகனுக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி நாளை காலையில் கூட வரும்போது கருப்பசாமி மாடி குமாரபாளையம் வச்சுப்பா. குமாரபாளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் வேணுங்கிறது கொடுத்து வச்சுருக்கேன். ஆக மொத்தம் இப்போ பாஸ் ஆகணும், எழுதணும், அப்படி தானே? எழுதிட்டு இருக்கிறேன். எனக்கு தடவை ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி இல்லை, அதனால் சும்மா எழுதி பார்த்தா தான் அடுத்த தடவை எழுதும்போது கரெக்டாக எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 2 குரூப். அப்போ படித்தா தானே போன எழுத முடியும். அதுவும் இப்போ படிக்க போகிறாங்க. அதுக்கு தான் நான் அமைச்சு தரேன்ல. என் சகோதரி பார்ட் 20யா? சகோதரி பார்த்துருந்தேன். கருப்புசாமியும் சகோதரி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டா? சரி, என் படியிலேருந்து ஒரு 3 கணி எட்டு வாமானே. என்ன சொன்னான்? அவங்க ஒன்றுமே சொல்லலை. வீட்டுக்குள்ளார வந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளாரே நான் தான் போயிட்டு வந்தேன், நான் கூட வந்துடுவேன்னு சொன்னேன். அங்கே 5 நிமிஷம் அழுதுட்டேன். உனக்கு இதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற மாதிரி உனக்கு உருவாக்கியும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு உனக்கு செட்டில் ஆகிறதுக்கு உனக்கு எங்கே செட்டில் ஆகணுமோ அங்கே செட்டில் பண்ணி கருப்பை காப்பாற்றினா போதும்ல. நான் கருப்பை கூடவே வரம்பா. உன்னை சாப்பிட்டு உன்னை பாதுகாப்புக்கு வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பார்த்துட்டு. ஞாயிற்றுக்கிழமை பரிச்சு ஒன்று
முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. அங்கே முடியறதுக்கு 6 மணி அப்போ வியாழக்கிழமைக்கு வேடமான வந்துடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட வரணும்.